வணக்கம் எல்லாருக்கும். Bonjour à tous. Comment allez-vous? சென்ற இரு பாடங்களாக நாங்கள் verb être, avoir இந்த ரெண்டு வினைச்சொற்களும் எவ்வாறு அம்பாஃபையில் conjugate பண்ணுவது, எவ்வாறு நாங்கள் வசனங்களை அமைப்பது என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். இந்த இரு வினைச்சொற்களையும் வைத்துக்கொண்டு நீங்கள் நன்றாக வசனங்களை அமைத்திருப்பீர்கள், நன்றாக விளங்கி இருக்கும் என்று நம்புகிறேன். அப்போ நான் இப்போ மூன்றாம் கூட்ட வினைச்சொற்களை தான் பார்க்க போகிறேன். அப்போ நான் சென்ற முறை சொன்ன மாதிரி இந்த முறை நாங்கள் மூன்றாம் கூட்ட வினைச்சொற்களை பார்க்க இருக்கிறோம். அதில் அந்த மூன்றாம் கூட்ட வினைச்சொற்கள் எவ்வாறு அம்பாஃபையில் உருமாறுது, conjugate பண்ணுறதுன்றது தான் பார்க்க போகிறோம். அப்போ உதாரணமாக வேர்பேலையை எடுப்போம் முதலாவதாக. அப்போ வேர்பேலை அப்போ நூக்கு நிகழ்காலத்தில் உருமாற்றினால் என்னென்று வரும்? nous allons. ஏன்னா நாங்கள் முந்தி படித்த நாங்கள் je vais, tu vas, il va, elle va, on va, nous allons, vous allez, ils vont, elles vont நாங்கள் நிகழ்காலம் பிரசவத்தில் படித்த நாங்கள் அதில் நூவுக்கு அலோண்டு வருது. ஆகவே அப்போ அலோவில் ஓஎன்எஸ்ஸை நீக்கினோம்னு சொன்னால் மிச்சம் இருக்கிறது ஆது செல் வருது. அப்போ அதோட நாங்கள் முதல் படித்த டெர்மினேஷனை சேர்ப்போம். அப்போ சேர்த்து என்னென்னு சொல்வீங்கள்? j'allais, tu allais, il allait, elle allait, on allait, nous allions, vous alliez, ils allaient, elles allaient. சரி, அப்போ பார்த்தீங்களோ j'allais என்று சொன்னால் என்ன அர்த்தம்? நான் போய்கொண்டிருந்தேன் என்ற அர்த்தத்தை குறிக்கும். நீ போய்கொண்டிருந்தாய், அவன் போய்கொண்டிருந்தான் என்று சொல்லி இந்த அப்பாஃபை வடிவம் சொல்லுது. சரி, இன்னொரு வினைச்சொல்லை பார்ப்போம். வெனீர் என்ற வினைச்சொல்லை பார்ப்போம். அப்போ வெனீரை நாங்கள் நிகழ்காலத்தில் நூவுக்கு உருமாற்றினோம் என்றால் ஒப்ரஸோம் நாங்கள் நூவுக்கு உருமாற்றினோம் என்றால் என்னென்று வரும்? நூ வெனோ என்று சொல்லி வரும். அப்போ அதில் ஓஎன்எஸ்ஸை நீக்கினோம் என்றால் மிச்சம் என்ன இருக்குது? VEN மிச்சம் இருக்குது. அப்போ அதை வச்சுக்கொண்டு நாங்கள் அம்பாஃபைன்ற டெர்மினேஷனோட போடுவோம். அப்போ என்னென்று வருகிறது? je venais, tu venais, il venait, elle venait, on venait, nous venions, vous veniez, il venait, elle venait என்று சொல்லி வருது. சரி, அப்போ திருப்பி இருக்க சொல்கிறேன். je venais, tu venais, il venait, elle venait, on venait, nous venions, vous veniez, il venait, elle venait. அப்போ பாருங்க, je venais இதுக்கு என்ன தமிழ் அர்த்தம்? சரி, அப்போ நான் வந்து கொண்டிருந்தேன் என்றதை குறிக்கும். சரி, அப்போ நான் வந்து கொண்டிருந்தேன், நீ வந்து கொண்டிருந்தாய், அவன் வந்து கொண்டிருந்தான் என்று சொல்லி இது பொருள்படும். சரியா? ரைட். அப்போ இதில் பார்த்தீங்களா, அப்போ இந்த மூன்றாம் கூட்ட வினைச்சொற்களில் இந்த முதல் பார்த்த ரெண்டு வினைச்சொற்கள்லேயும் எங்களுக்கு ஒரு கஷ்டமும் இருக்கவில்லை. சரியா? நாங்கள் பிரசவத்தில் உருமாற்றி போட்டு ஓஎன்எஸ்ஸை நீக்கி போட்டு செய்கிறோம். சரியா? ஆனால் சில வினைச்சொற்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்கள், இதில் நூவுக்கு உருமாற்றிக்க அதுண்ட ரதிக்கால் கொஞ்சம் வித்தியாசமாக வருதுன்னு சொல்லி பார்த்தோம் நாங்கள். இப்போ உதாரணம் பாருங்க, தீர் என்ற வினைச்சொல்ல பாருங்க. தீர் என்ற வினைச்சொல்லு அப்போ நாங்கள் நூவுக்கு உருமாற்றினோம்னா என்னென்னு படித்த நாங்கள் பிரசவத்தில் நூ தீசோம் என்று சொல்லி படித்த நாங்கள். சரியா? பிரசவத்தில் conjugate செய்கிறேன் தீர் என்ற வினைச்சொல்ல. அப்போ பாருங்க, je dis, tu dis, il dit, elle dit, on dit, nous disons, vous dites, ils disent, elles disent என்று சொல்லி நாங்கள் படித்த நாங்கள். அப்போ நூ தீசோம் என்று சொல்லி படித்த நாங்கள். அப்போ அதில் ஓஎன்எஸ்ஸை நீக்கணும்னா தேஎஸ், அதுதான் அம்பாஃபைன்ற ரதிக்கால். அப்போ இதை வச்சுக்கொண்டு நாங்கள் அம்பாஃபைன்ற டெர்மினேஷனோட போடுவோம். அப்போ என்னென்று வரும்? je disais, tu disais, il disait, elle disait, on disait, nous disions, vous disiez, il disait, elle disait என்று வரும். அப்போ je disais என்று சொன்னால் என்ன அர்த்தம்? நான் சொல்லி கொண்டிருந்தேன். சரி, நீ சொல்லி கொண்டிருந்தாய், அவன் சொல்லி கொண்டிருந்தான். அடுத்தது இன்னொரு வினைச்சொல்லை பார்ப்போம். ஃபேர் என்ற வினைச்சொல்லை பார்ப்போம். அப்போ ஃபேருக்கு என்னென்று வரும்? நூவுக்கு உருமாற்றிக்கு என்னென்று வரும்? நிகழ்காலத்தில் நூ ஃபெய்ஸோம் என்று சொல்லி வருது. என்ன? அப்போ அதில் ஓஎன்எஸ்ஸை நீக்கிறோம். அப்போ மிச்சம் என்னது? FIES. சரி, எவ்வளவுதான் மிச்சம் பெறுது. அப்போ இதுதான் ரதிக்காலாக இருக்குது. அப்போ இந்த ரதிக்காலோட டெர்மினேஷன் அம்பாஃபைன்ற டெர்மினேஷன் போட்டோம்னா என்னென்று வரும்? அப்போ ஃபேருக்கு je faisais, tu faisais, il faisait, elle faisait, on faisait, nous
faisions, vous faisiez, il faisait, elle faisait என்று வரும். அப்போ பாருங்க je faisais என்று சொன்னால் என்ன அர்த்தம்? நான் செய்து கொண்டிருந்தேன். il faisait என்று சொன்னால் அவன் செய்து கொண்டிருந்தான் என்று குறிக்கும். இல்லாட்டி அது செய்து கொண்டிருந்தது என்று சொல்கிறதுக்கு பாய்ப்போம். அதுதான் நீங்கள் வந்து இறந்த காலத்தில் வந்து நீங்கள் இப்போ உதாரணமாக குளிராக இருந்தது என்று சொன்னால் என்னென்று சொல்வீங்கள்? il faisait froid. அதாவது வானிலை சம்பந்தமாக சொல்லியிருக்க வந்து il faisait froid என்று சொல்லுவீங்கள். சரி, அதாவது வெக்கையாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்க என்னென்னு சொல்வீர்கள்? il faisait chaud என்று சொல்லுவீங்க. சரி, அப்போ அதுக்கு இந்த காலத்தை தான் பயன்படுத்துவீர்கள். இன்னொரு வினைச்சொல்ல பார்ப்போம். prendre என்ற வினைச்சொல். அப்போ prendre என்ற வினைச்சொல்ல நூவுக்கு உருமாற்றினம் என்றால் என்னென்று வரும்? nous prenons என்று வரும். ஏன்னா nous prenons என்று சொல்லி வருது. அப்போ இதில் ONS நீக்கணும் என்று சொன்னால் என்ன மிச்சம்? PREN தான் மிச்சம். சரியா? அப்போ prendreல வந்து அதோட ரதிக்கால் வந்து pren வருது. அப்பா ஃபெயின். அப்போ இதை வச்சுக்கொண்டு டெர்மினேஷனை சேர்த்து je prenais, tu prenais, il prenait, elle prenait, on prenait, nous prenions, vous preniez, il prenait, elle prenait என்று சொல்லி சொல்கிறோம். சரி, அப்போ பார்த்தீங்களோ je prenais என்று சொன்னால் என்ன அர்த்தம்? நான் எடுத்துக்கொண்டிருந்தேன். சரி, நீ எடுத்துக்கொண்டிருந்தாய் என்று சொல்லி சொல்கிறதுக்கு நாங்கள் பாய்ப்போம். அப்போ பார்த்தீங்களா, அப்போ இந்த வினைச்சொற்களில் வந்து ரதிக்கால் வந்து கொஞ்சம் மாறுது. சரி, அதே மாதிரி பேந்திர என்ற வினைச்சொல்ல பார்ப்போம். சரி, அப்போ பேந்திருக்கு வந்து நூக்கு உருமாற்றினம் என்றால் என்னென்று வரும்? நூ பெண்யோம் என்று நூ பெண்யோம் என்று சொல்லுவேன். பேந்திர என்று சொன்னால் வர்ண பூசல், அதாவது சுவருக்கு மதிலுக்கு நீங்கள் வீடுக்கு பெயிண்ட் அடிக்கிறீர்கள். சரி, அப்போ அது அந்த வினைச்சொல்லு தான் பேந்திர என்றதை குறிக்கும். சரி, அப்போ நூ பெண்யோம் ONS நீக்கின வேண்டாம். பாருங்கள், இதுண்ட ரதிக்கால் வந்து வித்தியாசமாக வருகுது. சரி, இடையில ஒரு ஜே வருகுது. சரியா? அப்போ நாங்கள் பேந்திர என்ற வினைச்சொல்ல கொஞ்சம் பண்ணி பார்ப்போம். je peignais, tu peignais, il peignait, elle peignait, nous peignions, vous peigniez. பாருங்கள், இதில் ஒரு ஈ வாரபடியால் nous peigniez என்று சொல்லி சொல்ல வேணும். il peignait, elle peignait. சரியோ? ரைட். அப்போ பேந்திர வர்ணம் எடுத்து அப்போ je peignais என்று சொன்னால் என்ன அர்த்தம்? நான் வர்ணம் பூசிக்கொண்டிருந்தேன், நான் பெயிண்ட் அடித்து கொண்டிருந்தேன் என்ற அர்த்தத்தை சரி இது குறிக்ஸ். சரி, ரைட். இன்னொரு வினைச்சொல்ல பாருங்கோ, புவார் என்ற வினைச்சொல்ல பாருங்க. அப்போ புவார் என்ற வினைச்சொல்ல நாங்கள் நூவுக்கு உருமாற்றினம் என்ற நிகழ்காலத்தில் என்னென்று வரும்? நூ பிவோம் என்று சொல்லி வருது. அப்போ BU தான் வருது. சரியா? அப்போ இதுதான் அந்த அம்பாஃபையில் ரதிக்காலாக வரப்போகுது. அப்போ இதை வச்சுக்கொண்டு பாருங்க, je buvais, tu buvais, il buvait, elle buvait, on buvait, nous buvions, vous buviez, il buvait, elle buvait. சரியா? அப்போ பாருங்க, je buvais என்று சொன்னால் என்ன அர்த்தம்? நான் குடித்து கொண்டிருந்தேன் என்றதை குறிக்கும். சரி, je buvais, நான் குடித்து கொண்டிருந்தேன். அப்போ நான் இப்போ வந்து அந்த கொஞ்சம் வித்தியாசமாக ரதிக்கால் வார வினைச்சொற்களை தான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். சரி, அந்த வரிசையில் பாருங்கள், இன்னொரு வினைச்சொல் écrire என்ற வினைச்சொல்லை பாருங்க. அப்போ நூக்கு ஒரு மாற்றைக்கு என்னென்னு வரும்? nous écrivons என்று சொல்லி வருது. இடையில ஒரு வே வருது. அப்போ ONS நீக்கணும் என்றால் மிச்சம் இருக்கிறத பாருங்க. இதோட டெர்மினேஷனை போட்டு செய்வோம். அப்போ பாருங்க, j'écrivais, tu écrivais, il écrivait, elle écrivait, on écrivait, nous écrivions, vous écriviez, il s'écrivait, elle s'écrivait. சரியா? அப்போ j'écrivais என்று சொன்னால் என்ன அர்த்தம்? நான் எழுதி கொண்டிருந்தேன் என்று சொல்லி. சரி, அப்போ இப்படி வந்து இந்த வினைச்சொற்கள் எல்லாம் வந்து மாறுது. அப்போ இதுகளை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுருக்கணும். இதை வச்சு கொண்டிருந்தால் நீங்கள் வந்து கதைக்கிறது வந்து ரொம்ப சுகமாக இருக்கும். சரி, அப்போ நான் எழுதி கொண்டிருந்தேன் என்றால் j'écrivais என்றதை குறிக்கும். சரியா? அப்போ நான் எழுதி கொண்டிருந்த போது அவன் வந்தான். அப்போ என்னென்னு சொல்வீங்க? quand j'écrivais, il est venu. சரி, அப்போ இப்படி வசனங்கள் எல்லாம் நாங்கள் அமைப்பலாம் இந்த அம்பாஃபே தெரிஞ்சிருந்தால்.
சரி, அப்போ நாங்கள் வந்து இப்போ எங்களுக்கு conjugation தெரியும். இனி அடுத்த வகுப்பில் நாங்கள் வந்து இதை எவ்வாறு பயன்படுத்துகிறேன்னு தான் நாங்கள் பார்க்க போகிறோம். சரி, அம்பாஃபே எப்படி பாவிக்கிறதுன்னு சொல்லி. சரி, அப்போ நாங்கள் போன முறை வந்து அவ்வாறு இதில் பார்த்த நாங்கள் வந்து சில வசனங்களை பார்த்த நாங்கள் அதையும் வச்சுக்கொண்டு நாங்கள் எவ்வாறு பயன்படுத்துவோம்னு சொல்லி அடுத்த வகுப்பில் பார்ப்போம். இந்த வகுப்பு பற்றிய உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கொமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் பிரகலாதன். Au revoir, à bientôt.